வணக்கம் தந்தையே, வணக்கம் உடன்பிறப்புகளே. பாருங்கள், நான் இப்போது சில வீடியோங்களெல்லாம் பார்த்துன்னு இருந்தேன். எதையோ பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன். ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். எல்லாமே பேசிக் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பேசிக் சர்க்யூட் இஸ் சேம். மனுஷனுக்கு கடவுள் எப்படி இந்த ஐம்புலன்களை கொடுத்தாரோ அதே மாதிரி தான் அனைத்து உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படி என்று அதை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்தேன். சரி, இப்போ ஏதாவது மற்ற வீடியோ ஏதாவது போடலாமா, ஏதாவது பேசலாமா உங்களோட நினச்சிருந்தா பசி சிரிச்சா கூட எனக்கு இந்த பசி அதிகமாக இருக்கிறதுனால சிரிக்க முடியல. கடவுள் பாருங்கள், நம்மளெல்லாம் படைச்சார் கடவுள். அதோடு பசின்னு ஒன்றத்தை படைச்சிட்டுருக்கிறாரு. நம்மளை படிச்சிட்டாரா, நம்ம பாட்டுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் காலம் முழுவதும் நம்ம அப்படியே காலத்தை ஓட்டின்னு இருந்திருக்கலாம். அவர் இந்த பசின்னு ஒன்று வச்சுட்டு பசி எடுத்தோன்னா போய் சாப்பிட்ணும், சாப்பிட்றதுக்காக நம்ம எல்லா ஏற்பாடுகளை ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த பசிக்காக சாப்பாட்டுக்காக நம்ம உழைக்கணும். உழைச்சா தான் ஊதியம் கிடைக்கும். ஊதியம் கிடைச்சா தான் உண்பதற்கு உணவை உற்பத்தி செய்யவோ உணவை தயாரிக்கவோ முடியும். உழைக்கணும். ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு சிறு சிந்தனை பட்சமா அவர் பாட்டுக்கு நம்மலாம் சந்தோஷமாக வாழ்ந்துன்னு போகிறதுக்கு இல்லாமல் இந்த பசின்னு ஒன்று வச்சுட்டாரு. இந்த பசிக்காகவே நம்ம உழைக்க வேண்டும், உணவை தயாரிக்க வேண்டும். இவைகளை தயாரிப்பதற்கு பல வழிகளை நாம் கையாள வேண்டும். அதில் சில நன்மை தீமைகள் எல்லாம் செய்ய வேண்டி வந்து விடுது. ஏன் இந்த பசின்னு ஒன்று பண்ணார் அப்படின்ட்டு யோசிச்சுருக்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்களே தாத்தா, அப்பப்போ சொல்லுவீங்கள்ல, எல்லாம் நன்மைக்காகத்தான் அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லுவேன்ல தாத்தா. இப்போ உங்கள் கிட்டேருந்து நாங்கள் அந்த செய்தியை வாங்கிக்கின்னு அதையே உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறோம். எல்லாம் கடவுளுக்கு தெரியும், எல்லாம் ஒரு நன்மைக்காக தான் பண்ணியிருக்குவார் தாத்தா. செல்வங்களே, நீங்கள் எல்லாம் திறமைசாலிகள், புத்திசாலிகள், என்ற உடன்பிறப்புகள் இல்லையா? நீங்கள் தாத்தா கூட சேர்ந்து உங்களுக்கு ஐடியா வந்துடுச்சு. தாத்தா சொன்னதே என்னைக்கு சொல்கிறீங்க பாருங்க. எல்லாம் ஒரு நன்மைக்காக தான் இருக்கோம். என்ன ஓகே செல்வங்களே, இப்போ பசி அதிகமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாக்கா லோ சுகர் ஆகிடும். அப்புறம் எல்லாருக்கும் ப்ராப்ளம். எந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னே போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி காலையில் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தாத்தா நாஸ்தா பண்ணோம். இட்லி சட்னி எல்லாம் இருந்துச்சு தாத்தா, நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் போய்ட்டு சீக்கிரமாக போய் சாப்பிடுங்க தாத்தா. நீங்கள் வர வேலையை நாங்கள் காத்துனுக்கிறோம். நீங்கள் வந்துட்டு பிறகு ஒரு மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக எங்ககிட்ட பேசுகிறோம். சரி செல்வங்களே, இன்னும் நேரத்தை கடத்தி கொண்டே இருந்தால் நான் சொன்னது அனைத்தும் செயலுக்கு வந்துவிடும். லோ சுகர் ஆகிடும்,
ஓகே. பாய்.